மேலும் என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்களாகிய ஹவாரிகளுக்கு நான் உணர்த்திய போது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் முஸ்லிம்கள், அதாவது மேலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ் அவு ஹைத்து இலல் ஹவாரி ஈன அன் ஆமினு பி வபி ருசுலி ஹாலு ஆமன்னா வாஷாத பி அன்னனா முஸ்லிமூன். ஈமான் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொன்னால் அவங்க என்ன சொன்னாங்க, ஈமான் கொண்டுட்டோம், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், அதுக்கு நீயே சாட்சியாக இரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இங்கேயும் ஈசா நபி அல்லாஹ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறான் அப்படின்னா, இது நான் மட்டும் சொல்லலை, அமீன் ஹசன் இஸ்லாயி ததப்புருல் குரானில் அதை மென்ஷன் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் மீதும் என்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று திருத்தொண்டர்கள் ஹவாரியன்கள் நான் உணர்த்திய போது. அவங்களுக்கு யார் தாவா செஞ்சதை சொல்கிறான்ல, ஹவாரியன்கிறவங்க யார் அப்படின்னா ஈசா நபியுடைய 12 சீடர்கள். அவங்க புனித சீடர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பைபிளில் படிக்கும்போது அவங்களுக்கு புனித சீடர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை ஈசா நபி கொடுத்தாங்க. ஈசா நபியுடைய சொந்த ஊரில் ஒரு ஆள் ஏற்றுக்கல. அதனால தான் அவர் பாப்புலரே கிடையாது. புரியுதா? கடைசியாக மௌத்தாகிற கண்டிஷனில் கூட ஈசா நபி யாருன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு தான் அந்த போலீஸ் தேடிட்டு சுற்றுது. அவர் ஃபேஸ் கூட மக்களுக்கு தெரியல. அவர் போகிறாரு, நேராக போகிறாரு, அந்த மதகுருமார்கள்ட்ட பேசுகிறாரு. பேசினோன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்டுறானுங்க. அதோடு அவருடைய அந்த தாவை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவர் அவுட் சைடில் போகிறார், வெளியூருக்கு போகிறார். அங்கே போய் மீன் பிடிக்கிற சில மீனவர்கள்ட்ட போய் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவங்க தான் ஹவாரியன்கள். அதனால் அல்லாஹ் இன்றைக்கும் ஈசா நபி அதிகம் ஈமான் கொள்கிற மக்கள்லாம் மீனவர்களாக தான் இருக்கிறாங்க. வேளாங்கண்ணி, சென்னை, அந்த பெசன் நகர், இங்கெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே ஈசா நபியுடைய ஃபாலோவர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹவாரியன்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிஞ்சு இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கப்பல் எடுத்துகிட்டு இப்படி பிரிஞ்சு அதனால தான் புனித அந்தோனியார் ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருப்பாங்க. பீட்டர் அங்கே அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொருத்தரும் எல்லோரும் அந்த பக்கம் அதிகமாக அவங்க கடல் பகுதிகளில் அவங்க இது பண்ணாங்க. அல்லாஹ் பேசிக்காக அவங்களோட ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களுடைய இங்கே தமிழகத்தில் போனீங்கன்னா, தமிழகத்தில் அப்படி தான், கோவாவில் போனீங்கனாலும் அதுதான். கோவாவில் எல்லோரும் யார் இருக்கா, கிறிஸ்டின்ஸ் தான், எல்லாம் மீன்பிடி தான். இந்த பக்கமும் அப்படி தான் இருக்குது. மும்பையில் போனீங்கனாலும் அப்படி தான், எல்லாம் பீட்ரு, அல்போன்ஸு, ஃப்ரான்சிஸு, இந்த மாதிரி தான் அவங்க பேர்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த 12 பேரை கூட நான் தான் சேர்த்து விட்டேன் உங்களுக்கு கீழே. எப்படி சேர்த்து விட்டேன் அப்படின்னா, அவங்களுடைய உள்ளத்தில் இவர் உண்மையை பேசுகிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு நான் போட்டேன், வஹி நான் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்த வஹி நமக்கும் வரும். சில விஷயங்களில் சரி தவறு எதுன்னு தீர்மானிக்க முடியாத பட்சத்தில் ஒரு தீர்மானமான முடிவு அல்லாஹ் நம்மளை எடுக்க வைப்பான். அது நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய இல்ஹாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 40 அதாவது வஹியுடைய 40 வெர்ஷன் இருக்குது. அதில் 40ல் ஒரு வெர்ஷன் இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது இந்த உள்ளத்தில் போடக்கூடிய அந்த விஷயம், கனவுகளில் வரக்கூடிய அந்த விஷயம், புரியுதா? இது மாதிரி அல்லாஹ்வுடைய தொடர்பு இன்னும் மனிதர்களுடன் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சில மனிதர்கள் பேசுவாங்க, அது அப்படியே நடந்துடும். எப்படி நடக்கும்? நாளைக்கு நடக்க போகிறது எப்படி இந்த மனிதர்கள் பேசுவாங்க? என்ன மேட்டர்னா, அவங்க அல்லாஹ்வோட ரொம்ப மெர்ஜாக இருப்பாங்க. மெர்ஜாக இருக்கும்போது அவங்க பேசுகிறது, நாளைக்கு என்ன அல்லாஹ் பண்ண போகிறானோ அது முன்னாடியே அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருவோம். நமக்கே தெரிஞ்சிடும் நாளைக்கு இது நடந்துடும் அப்படின்னு. சில சமயங்கள் நம்ம சொல்லுவோம், கரெக்டாக அதே நடக்கும். இப்போ கடத்தில் சொன்னேன். சில பேர் சொல்லுவாங்க, உன் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா, ஏதோ ஒன்று சொல்கிற அது நடந்துடுது அப்படிம்பாங்க. அது என்னென்னா, அது ஸ்பான்டேனியஸாக நம்ம பேசியிருப்போம், நம்ம அறியாமல் நம்ம பேசியிருப்போம்.
அதுக்கப்புறம் தான் எப்படி நம்ம பேசணும், இது 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 நம்ம திங்க் பண்ணவே இல்லையே, நம்ம மைண்டிலேருந்தே அந்த வார்த்தை வரல, சும்மா நம்ம வாயிலேருந்து வந்துருச்சு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல ஈசா நபி வந்து நான் அதாவது கண்ணிய குறையாக பேசலை, உங்களால் ஒரு ஆளை கேன்வஸ் பண்ண முடியல, இத்தனை அற்புதங்களை கொடுத்து அனுப்பணும். அந்த 12 பேர் கூட நான் வந்து கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னா, அப்போ ஈசா நபியுடைய ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல எப்படி கிளியர் பண்ணுறான். அப்போ கிறிஸ்தவர்கள், அதான் சொல்கிறேன்ல, கிறிஸ்தவ சகோதரர்கள் எப்படி சிந்திக்கணும், புரியுதா? அப்போது கடவுளுடைய மகன் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பில்டப் இவ்வளோ கொடுக்கும்போது, இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், தக்பீரே ரப்புக்காக நான் கொடுத்தேன் ஒரு கிஃப்ட்டு. இந்த 12 பேர் அலையிறாங்க, அதுதான் ரசூல்லாவுக்கும் நல்லா கிஃப்ட்டு கொடுத்தான். ரசூல்லாவோட நிலமும் இப்படி தான். யார் கேட்டாங்க ரசூல்லாவோட பேச்ச? உமர் எங்கே கேட்டார்? 6 வருஷம் உமர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கார் ரசூல்லா. போங்க வேலை பாருங்க, போங்க கொன்றுவங்க, சும்மா வந்துட்டு இங்கே வந்து ஃபித்னா ஃபசாத் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறாரு. 6 வருஷம் துவா செய்கிறாங்க ரசூல்லாட்ட, அல்லாட்ட, யல்லா அபூ ஜெயில் அது உமர் 2 பேரில் ஒரு ஆள் கொடுன்ட்டு. அல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டான் உமரை. உமருக்கு யார் தாவா செஞ்சா? இதே ஸ்டேட்டஸ் தான் ரசூல்லாவும் ஒன்றும் பண்ண முடியாது. ரசூல்லாவனால் ஒரு ஆளை வந்து தாவா செஞ்சு இஸ்லாத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது வந்து அபூ தாலிபை விட வேறு யாரையும் ரசூல்லா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உமரை வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அபூ தாலிபுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் முடியலையே, அங்கே இயலாமை நபிமார்களுடைய இது வந்துருச்சு இல்லையா.